நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். டிஃபை தமிழ் யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த்ராஜ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிபோனசி ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வழக்கமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ்ல வந்து பிட்காயின், ETH அப்படிங்கிற ரெண்டு சார்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இன்னைய டேட்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சில சொலானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் இருக்கு. அந்த டோக்கன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய சார்ட் வந்து பாத்தீங்கன்னா சொலானாவோட லைவ் சார்ட் இருக்கு. ஓகேங்களா, இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சார்ட் இது. இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா 4 hour கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நேரா போறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ட்டு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ இந்த இடத்துல இந்த லாஸ்ட்ல வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் போடுறேன். ஸோ இப்படி போடும்போது எனக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இங்க நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல 0.618 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. சோ இந்த 0.618 மேல 0.5, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 0.232 and 0.236 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 0.786 அப்படின்னு சொல்லிட்டு 0.618 கீழே இருக்கும். சோ இந்த 0.618 அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மிட் வேல்யூ. ஓகேங்களா, சோ இந்த ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நாட் ஒன்லி இந்த ட்ரேடிங் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப இந்த 0.618 வந்து பிரேக் பண்ணி என்ன ஆயிருக்கு அப்படின்னா சொன்னா மேல போயிருக்கு. 0.216 வரைக்கும் போய் என்ன பண்ணிருக்குன்னா அச்சீவ் பண்ணிருக்கு. இப்ப திரும்பி இது எது வரைக்கும் வரலாம் பாத்தீங்கன்னா 0.5 உடைய இந்த 201 இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 0.618 உடைய 187 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 0.786 வேல்யூ இருக்கக்கூடிய 192.24 அப்படிங்கிற இந்த வேல்யூ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. சோ இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே வரத பார்த்துட்டோம், இப்ப மேல போறத நம்ம பார்க்கணும்ல. ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கலாம். சோ அதே ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் என்ன பண்றேன்னா திருப்பி நான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றேன். ஓகேங்களா, சோ இந்த கார்னர்ல இருந்து இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்ப்பேன். ஓ சாரி, திருப்பி அதே தான் அப்ளை பண்ணிருக்கோம். கீழே மேல போனோம்னா இப்ப மேல இருந்து கீழே வருவாங்க. இதே கேண்டில்ல இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, முதல்ல கீழே இருந்து மேல இருந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்தோம். இப்ப மேல இருந்து கீழே நம்ம என்ன பண்ணோம் ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்திருக்கோம். அப்படியே நீங்க இப்ப இந்த பார்க்குற பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழ இருக்கும். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 0.618 தான் வந்து பாத்தீங்கன்னா பிட் வேல்யூ. இதுக்கு அடுத்து 786 வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்குங்கிறத இங்க வந்து காமிக்குது. சோ கேண்டில் போயிருக்கக்கூடிய விதத்தை பாருங்க. ஓகேங்களா, சோ கீழே 786னா 192 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்தோம். இப்ப மேல போய் 0.786 டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்ப திரும்பி 202 வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 192 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்குது. சோ ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 15 நிமிஷம் இருக்கட்டும், 1 hour இருக்கட்டும், 4 hour இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த வேல்யூவை ப்ரெடிக்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு நீங்க எந்த வேல்யூல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்களோ 0.618 வந்து நீங்க 202 தான் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுல இருந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க லாங் பண்ணாலும் சரி, பை பண்ணாலும் சரி, அதுக்கு அடுத்த வேல்யூ நீங்க வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க வந்து பை போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 202 நீங்க என்ன பண்ணீங்கன்னா 199 வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். இதே நீங்க வந்து ஷார்ட் போறீங்கன்னா நீங்க 202 இருந்து 207 வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸா நீங்க என்ன பண்ணா மெயின்டைன் பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா நம்மளுடைய டிஃபை தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய டிஃபை தமிழ் யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.